இல்லைப்பா அது வந்து கிளாஸ் இதுக்கெல்லாம் கிளாஸ் வச்சுருக்காங்க. தியான கிளாஸ் அதான் ஒன்று ரெண்டு சொல்லித்தருங்க. தியான கிளாஸ் கிடையாது, யோகா 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 பயிற்சி. சரியா? யோகா பயிற்சிக்கு ரேவதி கூட போனவங்க ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ போனோம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அது பிடிக்கலன்ட்டு தான் நின்றுட்டாங்க. நான் மாலை போட முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க யோகாவுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா 12 நாள் பயிற்சி ஆலியாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு. கணக்கெடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு மாலை போடுறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடி நம்ம போடுறது மாதிரி இருந்துச்சு. இல்லை நமக்கு இந்த ரூட்டில் போனால் சரியாக வராது, நம்ம மாலை போடுறதுக்கு தேவை வருது அப்படின்னு சொல்லிட்டு போகலை. அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, ஆலியாவுக்கு கூட்டி போகிறாங்களே உங்களுக்கு அதெல்லாம் ஒரு குடுப்பனை இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னாங்க. அப்படியா? நீங்கள் போகிற இந்த யோகாவை எங்கள் சாமி எங்களுக்கு சொல்லி கொடுக்குற தியானத்தை பண்ணால் வந்துடும். நீங்கள் சொல்கிற இந்த ஆலியா போகிற குடுப்பனைன்னு சொல்கிறத நான் போகிற இடத்துக்கு போனால் அந்த குடுப்பனை எனக்கு வந்துடும். இது எதுக்கு நான் வந்துக்கிட்டு தேவையில்லையே அப்படின்னு. அப்போ நீ எப்போ பார்த்தாலும் சாமி சாமியாக சொல்லும். சரி ரைட்டு, உங்களுக்கு தெரிஞ்சது அது, எனக்கு தெரிஞ்சது இது அப்படின்ட்டு. ஆலியாவில் அங்கே என்ன இருக்குது தெரியல, எனக்கு தெரியல. அதான் அங்கே என்ன இருக்குது? தியான மண்டபம் இருக்கு, 3 நாளைக்கு தியானம் செய்யணும். நான் போகல, கேள்விப்பட்டேன். அதை ரேவதி போச்சுன்னு ஒரு சொல்லுச்சு. அது எந்த ஊரில் இருக்குது? அது பயம். கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி பக்கத்துல பொள்ளாச்சி. இல்லை சாமி, அவங்க சொல்லி கொடுக்குறத நீங்கள் சொல்லி பாரு, தியானம் பக்கத்துல பண்ணி ஒரு அதிலே வந்துருமா சாமி? போனா இது கிடைக்கும், எங்க இது கிடைக்கும் பக்கத்துல ஒரு ஆறு தெரியாமல் இருக்கு. சொல்கிறாங்க. அதுல 6 பேர் ஆளு. ஆலியாரு அது அங்க ஒரு அதை சிவன் தானே கோயில் அவர் இருக்கு. பாட்டா சிவன் படிக்காரு கோயில்ல நம்மளுக்கு 15 நாளைக்கு வரும். சிவன் கோயில் பக்கத்துல அவங்க ஒரு மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. அங்கே கொஞ்சம் எப்படி சொல்றது, அங்க மீன் சாப்பாடு எல்லாம் உண்டு. அந்த மீன் அங்கே நிறைய பிடிச்சி செய்வாங்க. அங்கே போய் இந்த பேரில் உட்காந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இந்த கொஞ்ச நேரம் இப்படி உட்காரு அப்படி உட்காரு, இதை பண்ணு அதை பண்ணு, குப்பரை போடு மல்லாக்கு போடு, ஆமாம், ஒரு சார்ஜ் போடு, ஒத்த காலை மேலாக்க தூக்கு, ஒத்த காலை கீழே போடு, இதுதான் அவங்க பயிற்சி. அப்படிமா சாமி சொல்லுவாங்க? ஆமாம், யோகானா அதுதானே. அது அப்படித்தான். நான் இந்த ஈசாவுக்கு போனேம்மா, பணம் கட்டி போனேன் ஒரு வாரம். யோகானா அதுதான்மா. அவங்கடா நீங்களும் உங்கள் யோகா ஓட்டு. அது வந்து அது ஒரு குறிப்பு, அதில் ஒரு இது வச்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு தெரிவாங்க. அதெல்லாம் வந்து இன்னொன்று சொல்ல போனேன், நாங்கள் சொல்ல போகும்போது நாங்கள் இன்னும் காசிக்கு போனாலே ஒன்றும் இல்லைடா போங்கடான்னு. ஆமாம் சாமி, நானும் கேட்க நினைச்சேன் காசிக்கு போகிறாங்களோ சாமி அப்படின்னு சொல்லி. காசிக்கு போகிறாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் சோபாவெல்லாம் 3 வருஷம் டிக்கெட்டு முதல் கொண்டு நாங்கள் போட்டுக்கிற வாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் காசியே வேண்டாம், ஒன்றும் வேண்டாயா, எங்கள் காசியே பெரிய காசியாக இருக்கு. இந்த வருஷம் கூட கூப்பிட்டாங்களாம், நீ எந்த செலவும் போட வேண்டாம், நீ எங்கள் கூட வந்தால் போதும். இல்லை, நான் வரல, அங்கே வந்து நான் ஒன்றும் பார்க்க போகிறது இல்லை. அங்கே போய் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதை நான் இங்கே உட்காந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனி எதுக்கு அங்கே கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு அது நம்மளால முடியும்னு சொல்கிறோம். காசியை நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து வர வைக்க முடியும், காசியை நம்ம முன்னாடி நிறுத்த முடியும். இங்கே உட்காந்து ராமேஸ்வரத்தை நம்ம பார்க்க முடியும். எப்படி? இங்கே உட்காந்து ராமேஸ்வரத்தை நம்ம பார்க்க முடியும், திருச்செந்தூரும் பார்க்க முடியும். அங்கே தான் போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம மார்க்கத்தை பொறுத்தளவு. அதுதான் ஒரே பதில் சொல்லுவோம், அதப்போடா வானம் கையெட்டும் தூரம். எப்படி? உனக்கு தான் அது தூரமா தெரியுது, எங்களுக்கு கையை தூக்குனா கையெட்டும் தூரம் தாண்டா வானம். உலகம் உள்ளங்கை அளவு தாண்டா. உனக்கு தான் உலகம் உருண்டா பெருசா தெரியுது, எங்களுக்கு இந்த உள்ளங்கை அளவு தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சதா? கற்றுக்கிட்டவனுக்கு உள்ளாங்கை அளவு தான். அங்கே அதுதான் சொல்கிறல, இங்கே பெருசாக இருக்குது, அங்கே பெருசாக இருக்குது, இங்கே நீளமாக இருக்குது, அங்கே குட்டையாக இருக்குது, இப்படியே சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியதான் நம்ம. ஆக மொத்தம் எங்கேயும் போய் எதுவும் பார்க்க போறியா? கிடையவே கிடையாது. சுற்றி பார்த்துட்டு டூரிஸ்ட் மாதிரி பார்த்துட்டு அங்கங்கே கிடைக்கிறது சாப்பிட்டு வர. காசி 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 காசின்னு போகிறாங்க. காசிக்கு போனவங்களாம் என்ன புண்ணியத்தை தேடி போயிட்டாங்களா? சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போனாங்கன்னு சொன்னால் 4 பேர் பணத்தை எடுத்து பிடிச்சி திங்கிறத பார்த்துட்டு வரலாம். அவங்க கிட்டத்தில் கூட விட மாட்டாங்க. அகோரிங்க அவ்வளோ தூரத்தில் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கணும். புரியுதா? அப்படியாவது அவங்ககிட்ட போய் பக்கத்தில் இருந்து ஏதாவது கேட்க முடியுமானாலும் கேட்க முடியாது. அவன் நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க.
நம்மளை பார்த்து அவங்க ஓடி ஒழிக்குவாங்க. கொள்ளக்காரங்க வந்துட்டாங்கடான்னு சொல்லி. புரியுதா? அதெல்லாம் எங்கே போனாலும் அங்கெல்லாம் போய் தான் இறையாறில் பிறந்தோம்னால் அது நாங்கள் சொல்லுவோம் அப்படி அவசியம் இல்லைன்னா. அதுக்கான ஆற்றலும் அதுக்கான யுக்தியும் அதுக்கான முயற்சியும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஏன் அங்கே போகிற? அதெல்லாம் இல்லைங்கிறவங்க அங்கே போகணும். புரிஞ்சுதா? இல்லையா, தனக்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாதவன் இப்படி சுற்றி பார்த்துட்டு தெரிய வேண்டியதான். நாம அன்றாட காட்சி தானே, நமக்கு எதுக்கு அந்த வேலையெல்லாம்? புரியுதா? இன்னும் ஒரு வழி சொல்ல போனா, இறைவன் ஆடம்பரத்துக்கோ பகட்டுக்கோ செவி சாய்க்கிறவன் கிடையாது. எளிமையில யதார்த்த நிலையில உண்மையான நிலைப்பாட்டில் இருந்தேன்னா அவனுக்கு மட்டும்தான் செவி சாய்க்கக்கூடிய இடத்துல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நாம அவங்க சொல்ற பாட்டை பாடிக்கிட்டு அது பின்னாடி போறதுங்கிறது சாத்தியப்படுமா என்ன? கிடையவே கிடையாது. எந்த ஆலயத்துக்கு போ, யாரு பின்னாடி வேணாலும் போ, உன்னுடைய குறைபாட்டை கண்டு உன்னுடைய கர்மாவை கண்டு பாவத்தை கண்டு உன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி உன்னை சீர்திருத்தம் பண்ணி உன்னுடைய வாழ்க்கை ஆதாரத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவன் எவன் எங்க இருக்கிறான்? எவன் எங்கேயாவது இருக்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம். காசி போறோம், கூட்டிட்டு போறோம், நாங்க டூர்னு சொல்றோம், இவ்வளவு காசுன்னு சொல்றான். 100 பேரை காசி கூட்டி போனா அதுல அவனுக்கு 10,000 மிச்சம் இருக்குமா, லாபம் இருக்குமாங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறான். உன்னைய கொண்டு போய் புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு அவன் கூட்டிட்டு போறான். எதை செஞ்சாலும் அவனுக்கு அதுல ஒரு வருமானம் இருக்கணும். அதுக்காகத்தான் 1008 இது பண்ணிட்டு போறாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நவகிரக கோயிலுக்கு சுத்த போற வாங்கப்பாங்க, கும்பகோணம் சைடில் போறதுக்கு. இந்த பக்கம் போயிட்டா என்ன, இந்த சிவராத்திரிக்கு சுற்றுவாங்களே நவகைலாயமா, அது ஒரு 6 கோயில் 5 கோயிலை தேர்ந்தெடுத்துக்குவாங்க, அதை சுற்றிட்டு தெரிவாங்க. சரியா? இப்படி ஒன்று சொல்லிட்டு தெரிவாங்க. அதெல்லாம் எப்போ போய் பார்க்கறதா? இப்போ நேரம்